ஹே ஆல் குட் மார்னிங். இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி கிளைமேட் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, எப்பவும் போல் இல்லாமல் பெட்டராகவே இருக்குது. இன்றைக்கி டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு பார்க்கலாம் வாங்க. லஞ்சுக்கு வந்துட்டு நான் வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். பட் நேற்று நைட்டு வந்து காரக்குழம்பு பண்ணலான்னு பிளான் பண்ணேன். பட் மார்னிங் எழுந்ததும் பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்ததுனால நான் பிரியாணி தான் பண்ணேன். என்கிட்ட வந்து கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு தான் இருந்தது. இதை வச்சு தான் பிரியாணி பண்ணேன். எப்போவுமே வந்து பிரியாணி பண்ணும்போது காய்கறி ஆட் பண்ண உடனே அரிசியும் தண்ணியும் போட்டுறாதீங்க. காய்கறி வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கழித்து அரிசி தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதுபோல் அரிசியும் தண்ணி ஊற்றின உடனே வந்துட்டு குக்கரை மூடாதீங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக உதிரியாக வரும். நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். நீங்களும் ஒரு முறை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். சைடிஷ் வந்து நான் ஆனியன் ரைத்தா தான் பண்ணேன். பட் ரைத்தாவுக்கு வந்து கர்டு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது. கெட்டியாக இருந்தால் தான் ரைத்தா வந்து நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் நான் அதுவே ட்ரை பண்ணி அதுலேயே நான் ஆனியன் ரைத்தா பண்ணியிருந்தேன். ஃபைனலாக வந்து லஞ்ச் பேக் வந்து நான் பேக் பண்ணிட்டேன். மார்னிங் டிஃபனுக்கு வந்துட்டு ப்ரெட்டும் ஜாம் தான் பண்ணியிருந்தேன். என்கிட்ட வேறு எதுவும் இல்லை. அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரெட்டு ஜாம் வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். அப்புறம் காய்கறி தோல்லாம் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்போவுமே வேஸ்ட்டாக நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுறாதீங்க. உங்கள் வீட்டில் வந்து செடி இருந்ததுன்னா அந்த செடியில் கொண்டு போய் போட்டுருங்க. கண்டிப்பாக செடிக்கு வந்து ஒரு உரமாக இருக்கும். சைட் பை சைட் நான் வந்து இட்லிக்கு வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன். அதையும் கிரைண்டரில் போட்டுட்டு மாவும் அரைச்சிட்டேன். அரைச்சி முடிச்சுட்டு நேற்று நைட்டு வந்து மார்க்கெட்லேருந்து நான் பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். பூ வந்து நேற்று நைட்டு பார்க்கும்போது மொட்டாக தான் இருந்தது. இப்போ மார்னிங் பார்க்கும்போது நல்லா மலர்ந்துட்டு நான் கட்ட கட்ட உதிர ஆரம்பிச்சிட்டு. எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து உதிரி பூ வந்து வாங்குவாங்க. சின்ன வயசுலேருந்து உதிரி பூ வாங்கி தான் நாங்கள் கட்டி தான் தலையில் வச்சோம்.